இன்று நாம் உலக வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்ன துணி உடுப்பது, எப்படிப்பட்ட வீடு கட்டுவது, இடத்தை ஆக்கிரமிப்பது என்றெல்லாம் நாம் அழகான முறையிலே திட்டமிடுகின்றோம். ஆனால் வாழ்வின் முக்கியமாக இருக்கும் நம் ஆன்மீக வாழ்வை கண்டுகொள்வது கிடையாது. இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்கள் உள் தூய்மையை பற்றி சிந்திக்காமல் வெளிப்புற தூய்மையை பெரிதாக மதித்ததனால் இயேசு கோபம் கொள்கின்றார். ஆம், நம் ஆன்மீக வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். இந்த ஆன்மீகத்தை முழுமையாக காத்து இறைவனின் அன்பை பகிர்ந்தவர் புனித மோனிகா. ஆம், புனித மோனிகா அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். புனித மோனிகா உதவாக்கரையாக உதாரி மைந்தனை நல்ல மகனாக உருவாக்கியவர். சகதிக்குள் கிடந்த சரித்திரத்தை அரியணையில் அமர வைத்தவர். களைகளும் புதர்களும் நிறைந்த விளைநிலத்தை திருத்தி நல்ல நிலமாக்கியவர். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து கத்தோலிக்க திரு அவைக்கு கொடுத்தவர். ஒருபுறம் பாவ சேற்றில் புரண்ட மகன், மறுபுறம் ஒழுக்கமற்ற பண்பாடற்ற கணவர் என இருவரையும் தன்னுடைய வலிமையான இடைவிடா ஜெபத்தால் மனமாற்றி தாய் திரு அவைக்கு தந்தவர். அவர்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவர். புனித மோனிகா வடக்கு ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள ஹிப்போ என்கிற நகரில் கிபி 332 ஆண்டு பிறந்தார். குழந்தை பருவம் முதல் பக்தியிலும் பண்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார். அவர் தாய் வழியாக இரவு விழித்திருந்து ஜெபிக்கவும் ஏழை எளியவர் மீது அக்கறை காட்டவும் கற்றுக்கொண்டார். தனக்கு கிடைக்கும் உணவை சேகரித்து இல்லாதோருக்கு பகிரும் பழக்கம் அவரிடம் இயல்பாகவே இருந்தது. அவர் திருமண வாழ்வை தவிர்க்க விரும்பினாலும் பெற்றோர் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து மணந்து கொள்ள சம்மதம் தெரிவித்தார். ஆனால் அவரின் மனவாழ்வு மகிழ்ச்சியாக அமையவில்லை. காரணம், அவருடைய கணவர் பேட்ரிக் அவர் முற்றிலும் மாறுபட்டவராக விளங்கினார். அவர் ஒரு கோபக்காரர், ஒழுக்க கேடானவர், ஏராளமான தீய பழக்கங்கள் கொண்டவர். மோனிகாவின் பக்தி முயற்சிகளுக்கும் ஜெப வாழ்வுக்கும் எப்போதும் இடையூறாக விளங்கினார். மோனிகா ஆலயத்திற்கு செல்ல தயாராகும் போது அதை தடுக்கும் பொருட்டு வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொல்வார். கணவருக்கு பயந்து அவரால் ஆலயத்திற்கு செல்லாத நிலை ஏற்படும். மோனிகா தவக்காலம் மற்றும் ஏனைய நாட்களில் நோன்பு கடைபிடிக்கும் போது தன்னுடைய நண்பர்களோடு வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்வார் பேட்ரிக். மோனிகா ஏழைகளுக்கு உதவி செய்ய முன்வரும்போது அதற்காக உறுதுணையாக இருக்க மறுப்பார். தன்னுடைய குழந்தைகளுக்கு அருட்சாதனம் வழங்க வேண்டும் என மோனிகா ஆர்வம் காட்டிய போது பேட்ரிக் அக்கறையற்று இருந்தார். அவரின் ஒத்துழைப்பின்மையால் வளரும் குழந்தைகளுக்கு தக்க வேளையில் அருட்சாதனங்கள் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டது. மூத்த மகனான அகஸ்தினார் வளரும் பருவத்தில் அறிவோடும் திறமையோடும் வளர்ந்து வந்தார். மோனிகா மகனுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்த போது கணவர் திட்டமிட்டு அதை தடை செய்யும் பொருட்டு உயர்கல்வி பெறுவதற்காக அகஸ்தினாரை வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். அங்குதான் அகஸ்தினார் தாறுமாறாக வாழ ஆரம்பித்தார். இடைவிடாமல் ஜெபிப்பதில் மனம் தளராத மோனிகா அவரின் மனம் மாற்றத்திற்காக ஜெபிக்க துவங்கினார். முரட்டு கணவருக்கு தனது வித்தியாசமான அணுகுமுறையால் பதில் தந்தார். கணவர் பேட்ரிக் கனிந்து பேசினால் இவர் கனிவாக பேசுவார். அவர் ஆத்திரமாக நடந்து கொண்டால் இவர் அடங்கி போவார். கணவரை எவரிடமும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் விரைவில் மனம் மாறுவார் என்று நம்பினார். அவருக்காக இடைவிடாமல் பல வருடங்கள் ஜெபித்தார். மோனிகா பேட்ரிக்கை விட உயர்வான கல்வியை பெற்றிருந்தார். இருப்பினும் அவர் அது குறித்து ஒருபோதும் பாராட்டியதில்லை. நற்செய்தி வழியில் அன்றாடும் நடைபயின்ற மோனிகா இறை வார்த்தையையும்
தனது இடைவிடா ஜெபமும் தனது கணவர் பேட்ரிக் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஆழமாக நம்பினார். 16 வருடங்கள் காலில் குத்திய முள்ளாக நறுவென குத்திக் கொண்டிருந்த கணவரின் அக்கறையற்ற ஈடுபாடற்ற வாழ்வு மெல்ல மெல்ல மாறத் துவங்கியது. தனது செயலுக்கு முற்றிலும் மனம் மாற துவங்கினார் பேட்ரிக். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். புனித மோனிகாவின் இடைவிடா ஜெபத்திற்கு வெற்றி கிடைத்தது. ஆகையால் தான் மோனிகா திருமணமான பெண்களின் பாதுகாவலியாக கொண்டாடப்படுகின்றார். கணவரை வெற்றி கொண்ட மோனிகாவிற்கு அடுத்த போராட்டம் ஆரம்பித்தது. உயர்கல்வியை பொருட்டு படிக்க சென்றிருந்த அகஸ்தினார் உதாரி மைந்தனாக மாறியிருந்தார். வானதூதராக நகர வாழ்க்கைக்கு சென்றவர் அழகையின் கூடாரமாக மாறியிருந்தார். தப்புரை கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் நிலை வாழ்வின் மீது நம்பிக்கையற்றிருந்தார். ஆகவே அவரின் வாழ்வு இருளின் பிடியில் இருந்தது. தவறான பழக்கங்கள், தவறான நட்புகள், தவறான உறவுகள் என குடிவரி, பாலியல் நாட்டம் என நெறிகட்டு குட்டிச்சுவராயிருந்தார் இளைஞன் அகஸ்தினார். மகனின் நெறி தவறிய வாழ்க்கையை கண்ட புனித மோனிகா கண்ணீரோடு ஜெபிக்க துவங்கினார். கணவரின் மனமாற்றத்திற்காக 16 வருடம் ஜெபித்த மோனிகா மீண்டும் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு தயாரானார். அகஸ்தினார் தாயை ஏமாற்றும் மகனாக இருந்தார். கார்பேஜ் நகரம் அவரின் கண்ணியமான வாழ்வுக்கு இடையூறாக இருக்கும் என்பதை அறிந்த மோனிகா அகஸ்தினார் அங்கு செல்ல தடை விதித்தார். அகஸ்தினார் தாய்க்கு கீழ்ப்படிவது போல் கீழ்ப்படிந்து விட்டு அவரை ஏமாற்றிவிட்டார். கப்பல் புறப்படும் நேரத்தை மாற்றி சொல்லி மோனிகாவை ஆலயத்திற்கு அனுப்பிவிட்டு இவர் கப்பலில் புறப்பட்டு சென்று விட்டார். நடந்ததை கேள்விப்பட்ட மோனிகா பாவ வாழ்வின் மீது மகனுக்கு இருந்த நாட்டத்தை எண்ணி கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தான் பாவம் செய்வதற்கு தாயின் அன்பும் பக்தியும் தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்த அகஸ்தினார் தனது தாயிடமிருந்து எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் பயணித்தார். இவ்வாறு பாவம் செய்த முதல் மனிதன் தன்னை கடவுளிடமிருந்து மறைத்துக் கொள்ள முயன்றது போன்று தனது தாயிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார் அகஸ்தினார். ஆனால் தாய் தளர்ந்து விடவில்லை. அதாம், நீ எங்கே இருக்கின்றாய் என்று இன்பவனத்தில் தவறிய மனிதனை தேடி வந்த இறைவனை போன்று தொலைந்து போன மகனை தேடிக்கொண்டே இருந்தார். அவரின் தேடலுக்கு விடை கிடைத்தது. பின்னர் மகன் ரோம் நகரில் இருப்பதை அறிந்து கொண்டு கப்பலில் பயணிக்க முடிவெடுத்தார் மோனிகா. கப்பல் பயணம் ஒரு சவாலான பயணம். மகன் மிலான் நகரில் எங்கிருக்கின்றான், அவரின் இருப்பிடம் எங்கிருக்கிறது, அவ்வளவு பெரிய நகரத்தில் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் புனித மோனிகா நடந்து கொண்டிருந்தார். தொலைந்து போன மகனை கண்டுபிடிப்பது, தொலைந்த ஆட்டை தேடி பிடிப்பது போன்று தேடி அலைந்தார் மோனிகா. இந்நிலையில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட அகஸ்தினார் மரணத்தை நெருங்குவதாக எண்ணினார். பாவத்தோடு மறைத்தால் நெருப்பில் தள்ளப்படுவோம் என்று சிறுவயது மறைக்கல்வி அவருக்கு நினைவுக்கு வந்தது. தனக்காக தன் தாய் ஜெபிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு எண்ணி பார்த்தார். கப்பல் பயணம் முடிந்து ரோம் நகர் வந்த மோனிகா மிலான் நகர் ஆயர் அம்ப்ரோஸை சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் தன் மகனின் தடம் புரண்ட வாழ்வை கண்ணீரோடு பகிர்ந்தார். பல வருடங்களாக தன் மகனின் மனமாற்றத்திற்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் தாயை கண்ட ஆயர், கலங்க வேண்டாம் தாயே, தவறிய மகனை நிச்சயம் கடவுள் பாதுகாப்பார், அவரின் ஆன்மாவை அழிய விடாமல் பாதுகாப்பார் என்றார். வார்த்தைகள் கிழிக்கப்பட்ட இதயத்திற்கு ஒரு இதமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு தன்னோடு போராடிய ஆடவரின் காலை பிடித்து கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் மட்டுமே பிடியை தளர்த்துவேன் என்று இறுக பிடித்து கொண்டது போன்று மோனிகா மகனின் முழு மனமாற்றத்திற்காக இடைவிடாமல் ஜெபித்தார். ஆயர் அம்ப்ரோஸ் அவருக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்கின்றார். 30 வருடங்கள் மோனிகா மேற்கொண்ட ஜெபத்திற்கும் அழுகைக்கும் இறைவன் பதில் தரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது.
மிலான் நகரில் ஆயர் அம்ப்ரோஸ் சிறந்த பேச்சாளராக விளங்கினார். ஆயர் அம்ப்ரோஸ் அவரின் மறையுரைகள், விளக்கங்கள், எழுத்துக்கள் அகஸ்தினாரை மெல்ல மெல்ல புரட்ட ஆரம்பித்தது. தனது தவறை உணர ஆரம்பித்தார். கூறிய அம்புகளாக துளைத்தெடுத்த கேள்விகள் அகஸ்தினாரை மனமாற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஏற்கனவே சிறிது மனமாற்றம் அடைந்த அகஸ்தினார் ஜெப மனநிலையில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். இன்னும் எத்தனை காலங்கள் தான் இந்த குற்ற உணர்வோடு போராட வேண்டும் என்று மனதிற்குள் கேள்வி எழுப்பி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மனதில் எடுத்து வாசி, எடுத்து வாசி என்கிற குரல் ஒலிக்க துவங்கியது. அது ஏதோ ஒரு குழந்தையின் குரல் என்று எண்ணி அலட்சியம் காட்டினார். இடைவிடாமல் ஒலித்த குரல் அவரை விவிலியத்தின் அருகில் அழைத்து சென்றது. விவிலியத்தை எடுத்து புரட்டினார். அப்போது அவர் ரோமையர் அதிகாரம் 13, 14 பகுதிகளை வாசிக்க நேர்ந்தது. பகலில் நடப்பது போன்று மதியோடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணியுங்கள் என்கிற பகுதியை வாசித்ததும் இறை வார்த்தை தனக்காக சொல்லப்பட்டது என்பதை உணர்ந்தார். இருளின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒளியின் படைக்கலன்களை அணிய சரியான நேரம் இதுதான் என்று நினைத்தார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நாமான் முற்றிலும் நலம் அடைந்தது போன்று முற்றிலும் மாறினார் புனித அகஸ்தினார். மகரின் மனமாற்றத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய மோனிகா மனம் மாறிய மகனோடு ஆப்பிரிக்கா நோக்கி பயணிக்க திட்டமிட்டார். அவ்வேளையில் எதிர்பாராத நோயினால் பாதிக்கப்பட்டார். தொடக்கத்தில் அது சாதாரணமாக கருதினார் மோனிகா. அது அவரின் மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளியது. தனது இறுதி வேளை நெருங்கி வருவதை உணர்ந்த மோனிகா அகஸ்தினாரிடம், நான் இந்த உலகத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் கண்ணீரோடு வேண்டியது அனைத்தும் உன்னுடைய முழு மனமாற்றமே. அதுவே எனது வெற்றி. நான் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். ஒவ்வொரு முறை திருப்பலியின் போதும், பீடத்தில் நீ நிற்கும் போதும் மறவாமல் என்னை நினைவு கூர்வாயாக என்று தனது இறுதி ஆசிரை மகனிடம் வெளிப்படுத்திய பின் விண்ணக வீட்டிற்கு திரும்பினார் மோனிகா. தன் வாழ்நாளில் ஏராளமான அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்த புனித மோனிகா ஒரு தாயாக புனித அகஸ்தினாரை 2 முறை பெற்றெடுத்தார் என்றே சொல்லலாம். 10 மாதங்கள் கருவில் சுமந்து மண்ணகத்தில் நிலையில்லா வாழ்வுக்கு பெற்றெடுத்தார். 30 வருடங்கள் இதயத்தில் சுமந்து விண்ணகத்தில் நிலை வாழ்வுக்கு பெற்றெடுத்தார். இந்த வியக்கத்தக்க தாய் நாமும் மன மாற்றத்திற்காக ஜெபித்தால், ஆன்மாவை இறைவனிடம் சேர்க்க அக்கறை காட்டினால், இறைவனை பற்றி பிறரிடம் எடுத்து சொன்னால், நாமும் நாளைய மோனிகா தான் என்ற சிந்தனையில் இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வோம்.